ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம தோட்டத்தில் இந்த ரோசஸ்க்கெல்லாம் எப்படி இந்த பூச்சிக்கிட்டேருந்து காப்பாற்றுறது பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த ரோசஸ் எல்லாம் இவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குன்னா அதுக்கு காரணமே இந்த மஞ்சள் அட்டை தான். பாருங்கள் எவ்வளோ பூச்சி இருக்குன்னு. இந்த ரோசஸ்க்கு மெயினாக த்ரிப்ஸும் மைட்ஸும் நிறையா அட்டாக் பண்ணும். இலையெல்லாம் இலையில இருக்கிற அந்த ஜூஸ் எல்லாம் குடிச்சிரும், ரோசஸை வளரவே விடாது. ஆனால் இந்த மஞ்சள் அட்டையில் எல்லா த்ரிப்ஸும் மைட்ஸும் ஒரு முக்கால்வாசி ஒட்டிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம வீக்லி ஒன்ஸோ இல்லை 10 டேஸ் ஒன்ஸோ லைட்டாக ஆர்கானிக்காக ஏதாவது ஒரு ஸ்ப்ரே கொடுக்கலாம். எக்ஸோடஸ்ஸு இல்லைன்னா நீம் ஆயில் ஸ்ப்ரே இல்லைன்னா மீன் அமிலம், இது எது வேணாலும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கிடலாம். ஆனால் முக்கால்வாசி இந்த அட்டையிலே ஒட்டிக்கிறோம். அதுக்கப்புறம் மிச்சத்தை நம்ம ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம். இல்லைன்னா ரோசஸை வளர்க்குறது ரொம்ப கஷ்டம். போன வருஷம் நானும் இதெல்லாம் நிறைய பட்டிருக்கேன். என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருந்துச்சு. எல்லா இலையும் சுருட்டிடும். இலையெல்லாம் சுருட்டிடுச்சுன்னா ரோஸ் திருப்பி பேக் ஒரு 1 மந்த் பேக் போயிடும் வளர்ச்சி. தக்காளி செடிக்கும் பாருங்கள், நாங்கள் கட்டியிருக்கோம். இல்லைன்னா தக்காளி செடியில் இலை சுருட்டல் வரும், மிளகாய் செடியில் இலை சுருட்டல் வரும். இது பாருங்கள், மண்ணில் இருக்கிற ரோசஸ்ஸு. இதுக்கும் நாங்கள் ஒரு 10 செடி இல்லைன்னா 5 செடிக்கு பக்கத்தில் எங்கெங்கே நிறையா அந்த பூச்சிக தெரியுதோ அங்கே கட்டி வச்சுருக்கோம். இது ஒரு 2-2.5 மாதம் வரைக்கும் இந்த அட்டை தாக்கு பிடிக்குது. இது ஒரு வாட்டர் ப்ரூஃப் தான். இது அமேசானில் தான் வாங்கினேன். இது சிப்கு பிராண்டு. இது ஓரளவுக்கு நல்லா எனக்கு பெனிஃபிட் ஆகுது. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது விவசாயிகள்லாம் இது தோட்டத்தில் வச்சுருக்காங்க. நாங்களும் ட்ரை பண்ணலான்னு வச்சோம். இது எனக்கு ஒரு சக்ஸஸ் கிடைக்குது. அந்த செடிகள்லாம் இவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குன்னா இதுக்கு காரணமே இந்த அட்டை தான். நல்லா போய் அது எல்லாமே அதில் ஒட்டிக்கிறது. பாருங்கள் ரோசஸ் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குன்னு. இப்போ நீங்கள் அதை அப்படியே அட்டை இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் விட்டிங்கன்னா எல்லாத்தையுமே செடி அந்த வாடிரும். இந்த பூச்சி எல்லாத்தையுமே சாப்பிட்ரும். அப்புறம் ரோஸு வளர்ச்சி இருக்காது, அந்த இலையெல்லாம் கருகிரும். அதுக்கு காரணமே இந்த பூச்சி தான். பாருங்கள், மிளகாய் செடி பக்கத்தில் கூட நாங்கள் வச்சுருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.